என்னடா பிஎஸ்சியில் புதுசாக எதுவும் கம்ப்ளைண்ட் வரலையே நினச்சேன். இதோ வந்துட்டேன்னு சொல்லி Yamaha Ray ZR 125 வந்துச்சு. இந்த வண்டியில் என்ன பிரச்சனைனா நிட்டன் சார்ஜ் ஏறல. என்னடா நிட்டன் சார்ஜ் ஏறல அப்படின்னு செக் பண்ணும்போது 1 by 1 பார்க்கும்போது நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். இந்த போல்ட் ஆப்ஷன் வந்து ஃபால்ட் வரும்னு சொல்லி இந்த போல்ட் ஆப்ஷன் கைட்டி விட்டோம் பார்த்தோன்னா அதே ஃபால்ட்டு நிட்டன் சார்ஜ் ஏறல. ஏன் நிட்டன் சார்ஜ் ஏறலன்னு சொல்லி மேக்னெட்டை செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. மேக்னெட்டை செக் பண்ணால் மேக்னெட் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்படி என்னடா பிரச்சனை பார்த்தா இந்த கிராம் பாருங்கள் இல்லைங்க, இந்த ECM போர்டு உள்ளுக்குள்ளே ஷார்ட்டேஜ் ஆகி ECM போர்டு போய்டுது. ஏன்னா இப்போ வர பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ரெட்டிஃபயர்லாம் கிடையாது. நம்ம ரெட்டிஃபயரும் சொல்லலாம், ஆர்ஆர்நெட்டும் சொல்லலாம். அந்த ஆர்ஆர்நெட்டும் சரி இப்போ இந்த வண்டி பிஎஸ்சியில் கொடுக்குறதில்ல, எல்லாமே ECM தான். ரெட்டிஃபயர் எல்லாமே கனெக்ட் ஆகி இந்த ECMயில் வந்துச்சு. இப்போ இந்த Yamahaவில் தான் நிறைய ECM போதான், அதனால் கைட்டி செக் பண்ணும்போது பார்த்தா ECMமும் போயிட்டு இருக்குது. எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. இதில் இருக்க பார்ட் நம்பர் சொல்லிடுறேன். இதுதான் Yamaha Ray ZR பார்ட் நம்பரு. நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, இந்த ECM என்ன ரேட் வந்துச்சு, இந்த வண்டிக்கு எவ்வளோ செலவாகிடுச்சு, எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்க பார்க்கலாம். உங்கள் கருத்து என்னவோ கமெண்ட் பண்ணுங்கப்பா மறக்காமல்.